இது எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி. நீண்ட காலமாக எனக்குள்ளேயே நான் போராடி போராடி சலித்து களைத்து போன ஒரு கேள்விக்கு பேரருட் தந்தை பதில் தந்திருக்கிறார். ஏன்னா எப்பா எதுக்குங்க நம்ம கடவுளை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அவருக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு? இல்ல என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு? அவர் சூப்பரா இருக்காரு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அவருக்கு. அண்ட சராசரங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம். இது பிலீவர்ஸுக்கு. முன்னாடி நம்ம ஐயா இருக்கார், சார் இருக்காங்க, கணேசன் சார் இருக்காரு, அவருக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஆனா எப்பவுமே எனக்குள்ள கேள்வி, எதுக்காக நம்ம அவசியம் இல்லாம கடவுளை பத்தி கவலைப்படணும் சொல்லுங்க? எதுக்காக கவலைப்படணும்? இது காலையில ஏதோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நம்ம ஒரு 1000 ரூபாய் போட்டாதான் அவர் சந்தோஷப்படுவாரு. எவ்வளவு அவரை மோசமாக்குறோம் பாருங்க. See, if he is a God who becomes happy or who gets happy because you gave him 10,000 rupees, he is such a poor God, isn't it? He is such a poor God. என்னுடைய 1000 10,000 ரூபாயிலும் நான் சொல்லுகிற மந்திரத்திலும் அவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் அவர் கடவுளே அல்ல, அவர் கடவுளாக இருக்க முடியாது. So மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல். என் தந்தைக்கு நான் செய்கிற பெருமை என்னவென்றால், ஒரு நாள் காலையில போய், அப்பா உங்களை போல யாரும் இல்லை, நீர் தான் உயர்ந்தவர் பெரியவர் வல்லவர் நல்லவர்னா, மகனே நேத்தைக்கு ஒரு நல்லாதானப்பா இருந்த என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு தான் கேட்பார். பட் நான் ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கிறேன், பண்பானவனாக இருக்கிறேன், சாதித்திருக்கிறேன், எல்லாம் சிறப்பாக செய்கிறேன் என்று ஊரார் பேசுகின்ற பொழுது அந்த தந்தைக்கு பெருமை சிறப்பு. என் தந்தைக்கு அது பெருமை என்றால், இந்த உலகத்தை படைத்த ஈசனுக்கு என் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் அது சிறப்பு, அவ்வளவுதான். ஆக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு முழுமையான அர்த்தமுள்ள பண்பான வாழ்வாக அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அது மட்டும்தான் இறைவனுக்கு காணிக்கையாக முடியுமே தவிர உன் மந்திரங்களும் பாடல்களும் காணிக்கைகளும் பொருட்களும் அல்ல. அது மட்டும்தான். I give my life. என்னுடைய வாழ்வை முழுமையாக கொண்டாடி, தந்தையே தகப்பனே ஈசனே நாயகனே, இதோ நீ எனக்கு ஒரு வாழ்வு தந்தாய், அதை முழுமையாக்கி உனக்கு நான் மீண்டும் காணிக்கையாக்கி தருகிறேன் என்று ஒப்படைக்கிற பொழுதுதான் அதுதான் காணிக்கை. அதை எனக்கு சொல்லி தந்திருக்கிறவர் பேரருட் தந்தை அவர்கள். எனவே நான் அவருக்கு சீடராக இருக்க விரும்புகிறேன்.